ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லீட் கோட் டெய்லி சேலஞ்ச் பார்ட் 2 அசைன் குக்கீஸ். இப்போ நம்ம ப்ராப்ளம் ஓவர்வியூ பார்க்கலாம். Assume you are an awesome parent and want to give your children some cookies. But you should give each child at most one cookie. Each child I has a greed factor G of 5, which is the minimum size of cookie that the child will be content with. And each cookie j has a size s of j. If s of j greater than or equal to g of I, we can assign the cookie j to the child I, and the child I will be content. Your goal is to maximize the number of your content children and output the maximum number. இப்போ நீங்கள் ஒரு பேரண்ட்டாக அஷ்யூம் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட 3 குழந்தைங்க இருக்காங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு சைஸில் குக்கி ப்ரொவைட் பண்ணணும். இப்போ நம்ம ப்ராப்ளமில் இன்புட்டாக ஒவ்வொரு சைல்டோட க்ரீடி ஃபேக்டர் தந்துருவாங்க. மீன்ஸ் மினிமம் சைஸ் ஆஃப் தி குக்கி வி கேன் ப்ரொவைட் ஃபார் சைல்ட் டு பி கண்டென்ட் வித். ஆல்சோ ஒவ்வொரு குக்கியோட சைஸும் தந்துருவாங்க. நம்ம அதை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் எத்தனை சில்ட்ரனுக்கு நம்மளால் குக்கீஸை ஃபுல்ஃபில்லாக கொடுக்க முடியும்னு சொல்லணும். இங்கே பார்த்தோன்னா இன்புட் க்ரீடி ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3. க்ரீடி ஃபேக்டர் லெங்த் வச்சு வி கேன் ஃபைனலைஸ். மொத்தம் 3 சில்ட்ரன் இருக்காங்க. ஒரு சைல்டுக்கு குக்கி 1 சைஸில் கொடுக்கணும், இன்னொரு சைல்டுக்கு குக்கி 2 சைஸில் கொடுக்கணும், லாஸ்ட் சைல்டுக்கு குக்கி 3 சைஸில் கொடுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தோன்னா குக்கி சைஸ் கொடுத்துருக்காங்க 1, 1. குக்கி சைஸ் லெங்த் வச்சு வி கேன் ஃபைனலைஸ் 2 குக்கீஸ் இருக்குன்னு. ஸோ போத் குக்கியோட சைஸும் 1 தான். ஸோ க்ரீடி ஃபேக்டர் படி பார்த்தோன்னா நம்மளால் ஃபஸ்ட்டு சைல்டுக்கு மட்டும்தான் ஃபுல்ஃபில்லாக குக்கி ப்ரொவைட் பண்ண முடியும். செகண்ட் அண்ட் தேர்ட் சைல்டுக்கு நீட் குக்கி இன் 2 and 3 சைஸ், அந்த சைஸில் குக்கி கிடையாது. ஸோ த அவுட்புட் இஸ் 1, வி ஹாவ் டு பிரிண்ட் தட். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா க்ரீடி ஃபேக்டர் 1, 2. ஸோ நம்பர் ஆஃப் சில்ட்ரன் 2, குக்கி சைஸ் 1, 2, 3. ஸோ நம்பர் ஆஃப் குக்கீஸ் 3. இதில் நம்மளால் 2 சைல்டை ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியும். க்ரீடி ஃபேக்டர் வைஸ் 1 சைல்ட் நீட் 1 சைஸில் குக்கி, அனதர் சைல்ட் நீட் 2 சைஸில் குக்கி. போத் குக்கீஸ் ஆர் அவைலபிள். ஸோ வி கேன் ஃபுல்ஃபில் 2 சைல்ட். ஸோ த அவுட்புட் இஸ் 2, வி ஹாவ் டு பிரிண்ட் தட். இப்போ நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கல் அப்ரோச் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு சார்ட் க்ரீடி ஃபேக்டர் அண்ட் குக்கி சைஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். நம்ம எதுக்காக சார்ட் பண்ணணும்னா அப்போ தான் நமக்கு லீஸ்ட் க்ரீடியஸ்ட் சில்ட்ரன் ஆர்டரில் கிடைக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கம்மியான தேவை இருக்கிற சைல்டுக்கு ஃபுல் பண்ணால் நம்மளால் நிறையா சில்ட்ரனுக்கு கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வி ஹாவ் டு ரன் த லூப். ஸோ நம்ம லூப் ஒரு ஒயில் லூப்பில் ரன் பண்ணலாம். ஒயில் லூப் சில்ட்ரனோட க்ரீடி சைஸ் அண்ட் குக்கியோட சைஸ் வரைக்கும் ரன் பண்ண போகிறோம். ஃபார் ஈச் ஐட்ரேஷன் வி வில் செக் குக்கி சைஸ் சைல்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு. எஸ்னா ரிசல்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த சைல்டுக்கு மூவ் பண்ணிடணும். அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகலை, நோனா நெக்ஸ்ட்டு குக்கி மூவ் பண்ணிடணும். நம்ம ஒரு சைல்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற வரைக்கும் நெக்ஸ்ட்டு குக்கி மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஒன்ஸ் குக்கீஸ் லிமிட் ரீச் ஆகிடுச்சு இல்லை சில்ட்ரன் க்ரீடி ஃபேக்டர் லிமிட் ரீச் ஆகிடுச்சுன்னா வி வில் எண்ட் த லூப் அண்ட் பிரிண்ட் த ரிசல்ட். இப்போ நம்ம லீட் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இங்கே பார்த்தோன்னா அவங்களே வந்துட்டு ஒரு மெத்தட் கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் கண்டென்ட் சில்ட்ரன். ஸோ இதோட பேராமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஜி அண்ட் எஸ், க்ரீடி ஃபேக்டரும் குக்கி சைஸும் இன்டீஜர் அரேயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணால் மட்டும் போதும். ஸோ மற்றபடி பிரிண்ட் எல்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப்பாக நம்ம க்ரீடி ஃபேக்டரையும் அந்த குக்கி சைஸையும் நம்ம சார்ட் பண்ணிடுறோம் யூஸிங் அரேஸ் டாட் சார்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு. நெக்ஸ்ட்டு I இஸ் ஈக்குவல் டு 0, j இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு செட் பண்ணிடுறோம். ஸோ I எதுக்காக அப்படின்னா சில்ட்ரனோட க்ரீடி ஃபேக்டரை ஐட்ரேட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம். ஜே குக்கி சைஸை ஐட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இன்ட் கண்டென்ட் சில்ட்ரன் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் அவுட்புட். ஃபைனலாக இதை தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வி ஹாவ் டு ரன் தி ஒயில் லூப். ஒயில் லூப் க்ரீடி ஃபேக்டர் லிமிட் அண்ட் குக்கி லிமிட் வரைக்கும் ரன் பண்ணணும். எதனால் அந்த லிமிட் வரைக்கும் ரன் பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு லிமிட் ரீச் ஆனாலும் நம்ம லூப் விட்டு எக்ஸிட் ஆகிடணும், இல்லைனா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் அடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இஃப் ஆஃப் எஸ் ஆஃப் ஜே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி ஆஃப் 5. ஸோ அதாவது குக்கி சைஸ் கரண்ட் சில்ட்ரனோட க்ரீடி ஃபேக்டர் விட அதிகமாக இருந்தால் வி கேன்
give that cookie to child. ஸோ கண்டென்ட் சில்ட்ரனில் ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சைல்டுக்கு மூவ் பண்ணிடணும். ஸோ எப்படி மூவ் பண்ணுறது? I++. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா J++. ஓகே, சப்போஸ் குக்கி சைஸ் கரண்ட் சைல்டுக்கு பத்தலை, இல்லை லாஸ்ட்டு குக்கியை ஆல்ரெடி ஒரு சைல்டுக்கு கொடுத்தாச்சுன்னா we have to move to next cookie. ஸோ அதுக்காக இந்த J++ யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஃபைனலாக கண்டென்ட் சில்ட்ரனை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இந்த ப்ராப்ளமோட லீட் கோட் லிங்க் அண்ட் கிட்டப் சொல்யூஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். யூ கேன் யூஸ் தட். ஆல்சோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அண்ட் சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.